இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமங்களையும் சிந்தைகளையும் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். அமர்ந்தவாறே லூக்கா 15னுடைய முதல் 10 வசனங்களை நாம் வாசித்து ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை நாம் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் உங்களால் இயன்ற சத்தத்தில் நீங்கள் வாசிக்க கேட்கிறேன். நானும் உங்களோடு வாசிக்க போகிறேன். 1 முதல் 10 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகாத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, வார்த்தைகளின் ஆண்டவரே, தாம் சிருஷ்டித்த எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. வார்த்தை தான் எங்களை உமக்குள் ஜெனிப்பித்தது, வார்த்தை தான் எங்களை உமக்குள் வளர்த்தது, வார்த்தை தான் இன்றும் எங்களை பிழைக்கச் செய்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்து உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு உற்சாகமடைந்து போக அல்ல, தேவனுடைய ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய், ஆமேன், எந்த கண்மலை முடைக்கிற சம்மட்டியாய், குப்பைகளையும் தேவையற்றவைகளையும் எரித்து போடுகிற அக்கினியாய் இருக்கிற உம்முடைய நல்வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை தொனிப்பதாக, அடியனை மறைத்துக் கொள்ளும். எங்கள் சிந்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைபிடிக்கப்படுவதாக. தூரத்திலேயும் நேரலையிலும் கவனிக்கிறவர்களோடும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உம்முடைய திருச்சத்தத்தினால் இடைபட போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையிலையும் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, ஜெயத்துக்கு திரும்புங்கள். நாம் ஆராதனையை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தகப்பனார் மீண்டும் ஒரு ஆராதிக்கிற தருணத்தை உண்டாக்கின போது பாஸ்டர்கள் ஆராதனை நடத்தின அந்த கடைசி நேரத்திலே அவர்கள் சொன்னதான சில வசனங்களும் நாம் எல்லாம் இணைந்து பாடிய ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற பாடலையும் நான் கேட்டபோது ஒன்றை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். இந்த முதல் நாளில் என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உள்ளத்தில் தந்தாரோ அதையே நாம் ஆராதனையிலும் சொல்லி இருப்பதினால் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த சத்தம் உங்களுக்கும் கேட்கிற அத்தனை பேருக்கும் தீர்க்க தரிசனமாய் சத்தமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஜெயத்துக்கு திரும்புங்கள், கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 14வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொண்டு அங்கே வாசித்து முடித்த பிறகு நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திற்கு திரும்பி வரப்போகிறோம். 2 கொரிந்தியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற
தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்களை குறித்து அவர்களுக்கான ஒரு வெற்றி கீதத்தை எழுதுகிறார். a triumphal song. ஒரு வெற்றி கீதம் என்ன? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு எப்பொழுதுமே வெற்றிதான். அவனுக்கு வெற்றிக்கென்று குறிப்பிட்ட காலங்கள் குறிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் தயவு செய்து குறிப்பெடுக்கிறதை நீங்கள் தொடருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நோட்டு டைரி எடுத்து வரவில்லை என்றால் மீதம் இருக்கிற 6 நாட்களும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கண்டிப்பாய் குறிப்பெடுக்க ஒரு பேனா பேப்பரோடு வந்து அமர்வது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் நான் சொல்லட்டும், தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாதை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற பாதை. அல்லேலூயா. வெற்றிக்கென்று தேவன் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களை நியமிக்கவில்லை. இதுதான் உனக்கு சீசன் ஆஃப் விக்டரி. இந்த காலத்தில் நீ ஜெயமா இருப்ப. அடுத்த 3 மாதம் வெற்றியின் பருவம் இல்லை. இனி நீ வெற்றி பெற முடியாது. கொஞ்சம் தயங்குவாய், கொஞ்சம் தியங்குவாய், அதற்கு பிறகு மீண்டும் வெற்றி வரும். இல்லை, வேதம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனுக்கு எல்லா காலமும் ஜெயத்தின் காலமே. நல்லா ஆமென் சொன்னீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். எல்லா இடங்களிலேயும் தேவ மனிதனுக்கு வெற்றியை தருகிற தேவன். என்னை கவனியுங்கள். உலகத்தாருக்கு ஒருவேளை அவர்கள் சாதகமான சூழலில் மட்டுமே ஜெயிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளோ பாதகமான சூழ்நிலையிலையும் ஜெயம் எடுக்கிறவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஜெயம் அவர்கள் இருக்கிற காலநிலையை பொறுத்ததல்ல, அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிற இடத்தை பொறுத்ததல்ல. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் நான் சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காலத்திலும் தோல்வியை வாக்கு பண்ணவே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்கள், எல்லா இடங்களிலும் ஜெயிக்கிறவர்கள். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென். இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன், ஆவிக்குரியவன் எப்பொழுதும் ஜெயிக்கிறவன், எல்லா இடங்களிலும் ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. இந்த இடத்தை மட்டும் எனக்கு தந்திருந்தா, இந்த ஸ்தானத்தில் மட்டும் என்ன வச்சிருந்தா, இந்த இடத்துக்கு மட்டும் என்ன அனுப்பி இருந்தா, இந்த தொழிலை மட்டும் நான் தொடங்கி இருந்தா, இந்த தேசத்துக்கு மட்டும் போயிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், அப்படி சொல்றவன் இல்லை கிறிஸ்தவன். கவனியுங்கள், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எங்கே நாட்டப்பட்டாலும் ஜெயம் எடுக்கிறவன், எல்லா காலங்களிலும் ஜெயம் எடுக்கிறவன். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய ஜெயம் கர்த்தரால் வருகிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்தல்ல, அவனுடைய ஜெயம் பரத்திலிருந்து வரும். கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய ஜெயம் பரத்திலிருந்து வரும். ஆமென். ஆனால் கவனியுங்கள், சத்தியம் இப்படி சொல்லி இருக்க, நம்மை குறித்த அடையாளம் ஜெயிக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்க, நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் உண்மை நிலை என்ன என்றால், ஜெயம் எடுப்பதற்கு போராடுகிறவர்களாய் இருக்கிறோம். உண்மை என்று ஒத்துக்கொள்வீர்கள். ஆமென். இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுகிறேன், சத்தியம் என்ன சொல்கிறது? தேவ பிள்ளை எங்கும் எப்பொழுதும் ஜெயிக்கிறவன். நம்மை குறித்த அடையாளம் என்ன சகோதரா? நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவர்கள். நம்முடைய தேவன் தோல்வியின் தேவன் அல்ல, எங்கும் ஜெயம் தருகிற தேவன். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய யதார்த்த நிலை சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலேயும் தோற்றுப்போன நிலைமையிலே அநேகர் இருப்பதை காண முடிகிறது. அது குடும்ப வாழ்க்கையாயிருந்தாலும், அது கல்வியாயிருந்தாலும், பரிசுத்த ஜீவியமாயிருந்தாலும், அல்லது ஆமென் இல்லற வாழ்க்கையாயிருந்தாலும், செய்த ஒரு தொழிலோ வேலையோ வியாபாரமோ, சில நாட்களில் நாம் தோல்விகளிலே துவங்கி நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த கன்வென்ஷனுடைய முதல் கூட்டத்திலே நமக்கு தருகிற தெய்வீக அழைப்பு, ஜெயத்துக்கு திரும்பி வாருங்கள். அல்லேலூயா.
தோல்வியின் பாதையில் இருக்கிற தேவ ஜனமே, இந்த ஆண்டு மீண்டும் வெற்றியின் பாதைக்கு திரும்பி வாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இங்கே உள்ளே அமர்ந்திருக்கிற தேவ ஜனத்திற்கும் வெளியே அமர்ந்து கேட்கிற தேசத்தின் மக்களுக்கும் சேர்த்தே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து தோல்விக்கான 3 காரணங்களை நாம் தியானித்து அவைகளை சீர்படுத்தி கொண்டு நாம் மீண்டும் நல்ல மேய்ப்பனிடம், நல்ல தகப்பனிடம், நல்ல எஜமானிடம் திரும்பி வரப்போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவேன், இன்று இந்த ஆராதனை நிறைவு செய்யப்படுகிற போது நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணின ஜெயத்திற்கு திரும்பி இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். தோல்விக்கான 3 காரணங்கள். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு, தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு வெற்றியை மட்டுமே வாக்கு பண்ணி இருக்க, கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் எப்பொழுதும் ஜெயிக்கிறான், எல்லா இடங்களிலும் ஜெயிக்கிறான் என்பது எழுதப்பட்ட சத்தியமாயிருக்க, ஆவிக்குரியவர்கள் தோல்வியின் பாதையில் இருப்பதற்கு 3 காரணங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனேயே நமக்கு அங்கே இருக்கிற 3 உவமைகள் ஞாபகத்திற்கு வரும் இல்லையா? முதல் உவமை காணாமல் போன ஆடு, இரண்டாவது உவமை காணாமல் போன வெள்ளிக்காசு, மூன்றாவது உவமை காணாமல் போன இளைய குமாரன். அவனை நாம் கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம், வேதம் அவனை இளைய குமாரன் என்றுதான் அழைக்கிறது. ஆமென். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யாரு? காணாமல் போன ஆடு. இரண்டாவது உவமை காணாமல் போன வெள்ளிக்காசு. மூன்றாவது உவமை காணாமல் போன இளைய மகன். இந்த 3 உவமைகளையும் இயேசு கிறிஸ்து சொன்னது எங்கே என்றால், அவர் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனபானம் பண்ணுகிறார் என்று முறுமுறுத்த பரிசேயருக்காக அவர் சொன்ன இந்த 3 உவமைகளிலேயும் இருந்த 3 காரியங்களும், என்னை கவனியுங்கள், ஜெயத்திற்காக படைக்கப்பட்டவை, ஜெயத்திலே வாழ்ந்து வந்தவை, ஆனால் தோற்று போய் மீண்டும் ஜெயத்திற்கு திரும்பினவை. ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள். முதல் உவமை சொல்லுகிறது என்ன? காணாமல் போன ஆடு. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதில் 1 மட்டும் காணாமல் போனது. இந்த மேய்ப்பன் 100 ஆடுகளை வைத்திருக்கிறாரே, அவருக்கு இந்த ஆடுகளின் மீது இருக்கிற தரிசனம், ஆடுகளின் மீது இருக்கிற நோக்கம், ஆடுகளின் மீது இருக்கிற லட்சியம் என்ன? இவற்றை நான் எப்படியாகிலும் இன்னும் பல 100களாய் பெருக்கமடைய செய்ய வேண்டும். அடுத்த உவமையிலே ஒரு ஸ்திரீனிடத்திலே 10 வெள்ளிக்காசு இருந்தது, அதில் 1 மட்டும் காணாமல் போனது. இந்த ஸ்திரீக்கும் தன் கையில் இருக்கிற 10 வெள்ளிக்காசுகளை குறித்து ஒரு நோக்கமும் தரிசனமும் இருந்தது. அது என்ன? குறித்த காலம் வருகிற போது அது மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். 2 குமாரர்களை உடைய ஒரு தகப்பன், இந்த தகப்பனுக்கும் தன் பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம், ஜெயத்தின் நோக்கம் இருந்தது. அது என்ன? என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையுமே அதிகாரப்படுத்தி நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அப்படி வாழ்ந்தவைதான். இந்த காணாமல் போன ஆடு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேய்ப்பனோடு கூட இருந்து, மேய்ப்பனின் அன்பிலே, மேய்ப்பனின் பராமரிப்பிலே, மேய்ப்பனின் பாதுகாப்பிலே இருந்ததுதான். ஆனால் வேதம் நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்டின் தோல்வியை படம் போட்டு காண்பிக்கிறது. 10 வெள்ளிக்காசுகளில் 1 கொஞ்ச காலம் தன்னுடைய எஜமாட்டியின் கைகளுக்குள் அடங்கி இருந்து அங்கேயே அது மகிழ்ந்து கொண்டு அதன் பாதுகாப்பில் இருந்ததுதான். ஆனால் சில காலங்கள் அது தோற்று போய், காணாமல் போய், தன் தரிசனத்தை, ஜெயத்தை இழந்திருந்த கதையை நாம் வாசிக்க முடியும். இந்த இளையகுமாரனும் கூட தனக்கு புத்தி மாறும் வரைக்கும் தகப்பனோடு கூடவே இருந்து தகப்பனின் பாதுகாப்பையும், தகப்பனின் பாசத்தையும், தகப்பனின் பராமரிப்பையும் அனுபவித்தவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நடுப்பகுதி மிகப்பெரிய தோல்வியில் இருந்ததை இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கே அறிவிக்கிறார்.
ஆனால் இந்த மூன்றினுடைய முடிவையும் தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. இவை மூன்றுமே மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வந்தன. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஜெயத்தின் பாதைக்கு இவை மூன்றும் திரும்பினதையே ஆண்டவர் நமக்கு அறிவித்து நம்மையும் ஜெயத்துக்கு திரும்புங்கள் என்று அழைக்கிறார். நான் ஒவ்வொன்றாக உங்களோடு கூட தியானிக்கும்படிக்கு பேசாவியானவர் கிருபை தருவாராக. லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்தான். என்னை கவனியுங்கள். 100 ஆடுகளில் 100 மீதும் அவனுக்கு கவனம் உண்டு, அக்கறை உண்டு, கரிசனை உண்டு. 100 ஆடுகளினுடைய பெயர்களையும் இந்த மேய்ப்பன் அறிவான். இந்த மேய்ப்பனை குறித்து யோவான் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இவர் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறவர், தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவர், தன் ஆடுகளினுடைய சத்தம் அறிந்திருக்கிறவர், ஆடுகளின் தேவையை அறிந்திருக்கிறவர், கள்ளர்கவை கைகளிலே இந்த ஆடுகளை விட்டுவிடாதவளைக்கு அவைகளை வேலி அடைக்கிறவர், ஆடுகளை வெளியே விட்ட பின்பு முன்னே நடந்து போகிறவர், பசும்புல் மேய்ச்சலிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலையும் நடத்துகிற நல்ல மேய்ப்பன் தான் இந்த ஆடுகளுக்கு உண்டு. ஆமென். ஆனால் கவனியுங்கள், நல்ல செழிப்பிலே, நல்ல பாதுகாப்பிலே, மேய்ப்பனுடைய கவனத்திற்குள்ளே, அக்கறைக்குள்ளே பலகாலம் இருந்து வந்த இந்த ஆடு இப்பொழுது தோற்று போய் நிற்கிறது. அதன் கதையினுடைய முடிவு என்ன என்றால், வனாந்தரத்திலே, இருளான ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு முட்புதரிலே, காட்டு மிருகங்களின் சத்தம் கேட்கிற இடத்திலே தன்னந்தனியாய் சிக்கி கிடக்கிறது. மீண்டும் சொல்லுவேன், இவ்வளவு காலம் மேய்ப்பனோடு, மேய்ப்பனின் பிரசன்னத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை, அமைதலான தண்ணீர், பசும்புல் மேய்ச்சல், நீதியான பாதை, சத்துருக்களுக்கு முன்பு ஜெயம் என்று வெற்றியின் வாழ்க்கையிலே இருந்த இந்த ஆடு இப்பொழுது நிற்கிற இடம் எங்கே என்றால், தோற்று போய், தன் தரிசனம் இழந்து போய், ஜெயத்தின் பாதையை இழந்து போய், மேய்ப்பனின் பிரசன்னம் இழந்து போய், மேய்ப்பனின் பராமரிப்பு இழந்து போய், மேய்ப்பனின் சத்தம் இழந்து போய், மேய்ப்பனின் பாதுகாப்புக்கு வெளியே இருளிலும் முட்புதரிலும் மிருகங்களின் சத்தத்தின் நடுவையும் சிக்கி கிடக்கிறது. காரணம் யார்? மேய்ப்பன் காரணமா என்றால், நான் மேய்ப்பனை குறித்து சொன்னேன், இவர் நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனையே கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெயர் சொல்லி அழைக்கிறவர், பராமரிக்கிறவர், அவைகளோடு பேசுகிறவர், அவைகளை சரியாய் நடத்துகிறவர். இவை தோற்று போனதற்கு மேய்ப்பன் காரணம் அல்ல. ஒருவேளை உடன்மேயும் ஆடுகளா? நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான் சொல்லுவோம். நான் இதை சொல்லிட்டு திரும்ப வர்றேன். உடன்மேய்கிற ஆடுகள் இதை கெடுத்திருக்குமோ, இடர பண்ணி இருக்குமோ என்றால் இல்லை. 99 ஆடுகளும் மேய்ப்பனிடம் திரும்பிவிட்டன. ஒருவேளை இது மேய்க்கப்பட்ட அல்லது அடைக்கப்பட்ட தொழுவம் சரியில்லையோ என்றால் இல்லை. இந்த மேய்ப்பன் இவைகளுக்கு கொடுத்திருந்த தொழுவம் உள்ளும் புறமும் செழிப்பான தொழுவம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நிறைய சத்தியம் கேட்டு வளர்ந்தபடியினால் இன்னும் ஆழமாய் போகலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ள திராணி உள்ளவர்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மைத்தான் ஆடுகள் என்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நம்மை அவர் நல்ல ஒரு மந்தைக்குள்ளே சேர்த்து ஜெயத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய மக்கள் இருக்கிற நிலை ஜெயமா இல்லை. இன்றைக்கு அவர்கள் இருக்கிற நிலை நல்ல மேய்ச்சலா இல்லை, அமர்ந்த தண்ணீரிலே இல்லை, பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இல்லை. காரணம் யார்? மேய்ப்பன் அல்ல. சில நேரங்களில் நாம் தேவனை குறைத்துக் கொள்வோம், வருத்தத்தில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் எனக்கு மட்டும் செய்யல, ஆண்டவர் ஏன் ஜெபத்தை மட்டும் கேட்கல, ஆண்டவர் எனக்கு மட்டும் செவி கொடுக்கல. இல்லை, இந்த மேய்ப்பன் உங்களுக்காக எனக்காக ஜீவனையை கொடுத்தவர். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய சத்தம் கேட்டு ஓடி வருகிறவர். அப்பா பிதாவே என்று அழைத்தால் அந்த ஆராதனையிலே தம்முடைய மகிமையை அனுப்புகிறவர். ஆமென். ஒருவேளை உடன் இருக்கிற சகோதரர்களையோ சகோதரிகளையோ உங்கள் தோல்விக்கு காரணமாய் நினைக்கிறீர்களா? இல்லை.
நீங்களும் நானும் சார்ந்திருக்கிற இந்த மந்தை, இந்த தொழுவம் தோல்விக்கு காரணமா என்றால் இல்லை. அப்படி என்றால் இந்த மந்தை அல்லது இந்த ஆடு தோற்று போய் நிற்பதற்கு முதல் காரணம் கவனக்குறைவு. குறித்துக் கொள்ளுங்கள், கவனக்குறைவு. லாஸ் ஆஃப் ஃபோக்கஸ். கவனக்குறைவினால் தோல்வி. தேவன் ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்க, இன்றைக்கு இந்த ஆடு ஜெயத்தை இழந்து நிற்பதற்கு முதல் காரணம் கவனக்குறைவு. என்ன கவனக்குறைவு? கொஞ்சம் கற்பனையாய் சொல்லுவோம். பிறந்த நாள் முதல், இந்த மேய்ப்பனின் கையிலே வந்து சேர்ந்த நாள் முதல், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மேய்ப்பனுடைய குரல் மீதே இந்த ஆடுக்கு கவனம் உண்டு. அவர் அழைத்தால் எங்கேயும் போகும். அவர் கூட்டிச் சென்றால் எந்த மந்தையிலும் எந்த மேய்ச்சலிலும் போய் நிற்கும். அதனுடைய கவனம் எல்லாம் மேய்ப்பன் மீதே இருந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள், காணாமல் போன, தொலைந்து போன அந்த நாளிலே இதனுடைய கவனம் மேய்ப்பன் மீது இருந்து மேய்ச்சலின் பக்கம் திரும்பியது. ஆமென், அல்லேலூயா. மேய்ப்பன் காலமே அவைகளை அழைத்துக் கொண்டு போகிறார். பசும்புல் மேய்ச்சலுக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கும். மாலை சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அவைகளை பெயர் சொல்லி மீண்டும் அழைக்கிறார். போகலாம், இது தொழுவத்திற்கு போகிற நேரம், இது இருள் வருகிற நேரம், அந்தகாரம் சூழ்கிற நேரம் அப்படின்னு அழைக்கிற போது இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனை கவனித்து, மேய்ப்பனின் குரலை கவனித்து, அவருடைய சத்தம் கேட்டு அவர் பின்னையே ஓடி வந்து தொழுவத்தில் அடைந்து விடும். இந்த ஆடும் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் மேய்ப்பன் குரலுக்கு செவி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் மேய்ப்பனின் பிரசன்னத்தை நாடும். ஒவ்வொரு நாளும் மேய்ப்பனின் அடிச்சுவடில் நடக்கும். அவர் போகிற இடமெல்லாம் இது பின்னே போகும். ஆனால் தொலைந்து போன, காணாமல் போன அந்த நாளிலே இந்த ஆட்டுக்கு ஒரு மெத்தனம் வந்தது, ஒரு திமிர். ஆமேன். ஒரு ஸ்தோத்திரம். ஒரு மெத்தன போக்கு, ஒரு நிர்விசாரம். என்ன? நான் இன்னும் கொஞ்ச நேரம் மேய்ந்து கொள்ள போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மேய்ச்சலில் இருக்க போகிறேன். எனக்கு வழி தெரியாதா? இப்போ போனாதான் போகணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு போலாமே. இந்த மேய்ப்பன் இதையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் அவசரப்பட்டு கூப்பிடுறாரு. கவனிங்க, மேய்ப்பன் மீது இருந்த கவனம் எங்கே திரும்பியது? மேய்ச்சல் மீது திரும்பியது. இன்னும் கொஞ்சம் அப்படியே அது சாப்பிட்டுட்டே இருக்குது, மேய்ந்துட்டே இருக்குது. நேரம் குறைய குறைய இப்பொழுது மேய்ப்பனின் சத்தம் குறைந்து கொண்டே போகிறது. முதலில் நன்றாய் கேட்ட சத்தம் பின்பு மெல்ல வால்யூம் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேய்ப்பன் தூரமாய் போய்கொண்டே இருக்கிறார். இன்னும் வெளிச்சம் இருக்குது. இப்போ ஓடினா கூட வீட்டுக்கு போயிருவேன். எனக்கு வழி தெரியும், எனக்கு வீடு தெரியும், எனக்கு தொழுவம் தெரியும். எஸ் ஐ கேன். அப்படியே சொல்லி அந்த நிர்விசாரம், அந்த கவனச்சிதைவு, அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த உலகத்தின் மீதான பார்வை, செழிப்பின் மீதான கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மேய்ப்பனை விட்டு பிரித்தது மட்டுமல்ல, மெல்ல இருளும் சூழ ஆரம்பிக்கிறது. ஆமென். இருள் சூழ்ந்த போதும் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நிர்விசாரம் போய்விடலாம். அங்கே விளக்கின் வெளிச்சம் இருக்கிறது, போய்விடலாம். ஆனால் சில நிமிடங்களில் முழுவதும் அந்தகாரம் சூழ, சுற்றிலும் இப்பொழுது தன் காதில் ஒரு காலும் கேட்டிராத ஓநாய்களின் சத்தம், காட்டு மிருகங்களின் சத்தம், இனி எங்கேயும் போக முடியாது என்கிற சிக்கிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆடு நின்று கொண்டிருக்கிறது. இந்த சத்தம் கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் இதுபோலவே குறித்த காலம் வரை, அவர் அழைத்த நாள் முதல், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், திருமுழுக்கெடுத்த நாள் முதல், சபையிலே பரிசுத்தவான்களோடு இணைந்த நாள் முதல் தேவ சத்தம் கேட்டு மேய்ப்பனையே பின்பற்றி மேய்ப்பனின் பிரசன்னத்தையே நாடி அவர் சத்தத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நாம், ஒருவேளை கொஞ்சம் உலகம் நம்மை இழுக்க ஆரம்பித்ததால், செழிப்பின் பக்கம் கண்கள் திரும்ப ஆரம்பித்ததால், தொழில் இப்பொழுது கொஞ்சம் வளர ஆரம்பித்ததால், கல்வி பெருக ஆரம்பித்ததால், குடும்பம் பெரிதாக ஆரம்பித்ததால், பொறுப்புகள் அதிகமாக ஆரம்பித்ததால், அவர் மீது இருந்த கவனம் மேய்ச்சல் பக்கம், உலகத்தின் பக்கம் திரும்பி விட்டதாலோ என்னவோ இன்று நாம் ஜெயத்தின் பாதையை இழந்து நிற்கிறோம். ஆமென்.
நீங்கள் இது போன்ற குறிப்புக்கு அமைதியாக இருப்பது நல்லது. கர்த்தர் பேசுவாரா? இயேசு இயேசு என்றே ஓடிக்கொண்டிருந்த சில தேவ பிள்ளைகள், சபை என்றால் ஓடி வந்து நின்ற தேவ பிள்ளைகள், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லி அதை வாசித்த தேவ பிள்ளைகள், ஜெபம் என்றால் தேனாமிர்தம் என்று சொன்னவர்கள், இயேசுவின் நாமம் என்றால் பாடுவதற்கு இனிமை என்று பாடினவர்கள், அத்தும் ஆதாயம் என்றால் ஓடினவர்கள், உபவாசம் என்றால் ஆமென் ஓடி வந்தவர்கள், சபையிலே ஒரு காரியம் என்றால் ஓடி வந்தவர்கள், மெய்ப்பனின் சத்தம் கேட்டால் கண்ணீரோடு அர்ப்பணித்தவர்கள். இப்பொழுது அந்த சத்தத்தின் மீது இருந்த கவனம் உலகத்தின் பக்கம் திரும்பி விட்டதாலே நாம் தோல்வியின் பாதையில் நிற்கிறோம். ஆமென். மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நாட்கள் ஆயிற்று, மெய்ப்பனின் பிரசன்னம் அனுபவித்து நாட்கள் ஆயிற்று. இப்பொழுது எங்கு பார்க்கிலும் அந்தகாரம், இப்பொழுது எங்கு பார்க்கிலும் ஓநாய் கூட்டம், எங்கு பார்க்கிலும் காட்டு மிருகங்களின் சத்தம், வீட்டுக்குள்ளே கேட்கக்கூடாத வார்த்தைகள் கேட்கிறது, காதுகளிலே கேட்கக்கூடாத சத்தங்கள் கேட்கிறது, பழகக்கூடாத நபர்களோடு இருக்கிறோம், நம்முடைய வீட்டுக்குள் வரக்கூடாத அந்நிய பிரசன்னங்கள் இருக்கிறது, சொப்பனங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது, உணர்வுகள் வித்தியாசமாய் இருக்கிறது. ஏன்? தோல்விக்கு நீ வந்ததற்கு முதல் காரணம் என்ன? கவனக்குறைவு. அல்லேலூயா. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நிலைமைகளை நமக்கே காண்பிக்கிறார். நீ இன்றைக்கு என் பிரசன்னம் இழந்து தோற்று போய் நிற்க காரணம் என்ன? உன் கவனம் சிதைந்து போனது, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்ட. கொஞ்சம் மொபைல் போன்ல நேரம் எடுத்ததுனால தம்பி, தேவன் மீது இருந்த உன் கவனம் இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களோட கம்பேர் பண்ணி அவங்கள போல நானும் வாழ்ந்துடணும், அவங்கள போல உயர்ந்துடணும், கொஞ்சமாயில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிடணும், கொஞ்சம் கனத்தை வாங்கிடணும் என்று நாம் போட்ட திட்டம் நம்மை மேய்ப்பனிடத்தில் இருந்து, மீண்டும் சொல்லுகிறேன், ஜெயத்தின் பாதையில் இருந்து, அவரோடு இருக்கிற அனுபவத்தில் இருந்து நம்மை திசை திருப்பி இன்று நம்மை இருளிலும் காட்டு மிருகங்கள் நடுவிலும் உட்கார வைத்திருக்கிறது. ஆமென். இந்த சத்தத்தை முதல் முறை கேட்கிற தேசத்தின் மக்களுக்கு சொல்லுவேன், எது வெற்றி? உலகம் எதை வெற்றி என்று சொல்கிறதோ அது வெற்றி அல்ல. உலகம் ஜெயத்திற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறது. ஜெயம் என்றால் என்ன? காலாகாலத்தில் நன்மைகள் நடப்பது, நல்ல கல்வி, அதிகாரம், பதவி, தேவையான அளவு பணம், ஒரு பெரிய மாடி வீடு, ஒரு நல்ல கார், வசதியான திருமண வாழ்க்கை, வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்புகள், மனிதர்கள் பார்த்தால் மதிக்கின்ற ஒரு பொறுப்பு, இவையெல்லாம் வெற்றி என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற வெற்றி என்ன தெரியுமா? நான் எதற்காக படைக்கப்பட்டேனோ, என் தேவன் எதற்காக என்னை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தில் நான் இருப்பதுதான் என் வாழ்க்கையின் வெற்றி. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். என் கையில் இருக்கிறதுக்கு பேர் மைக்ரோஃபோன் இல்லையா? இந்த மைக்குக்கான நோக்கம் என்ன? இதை உண்டாக்கின கம்பெனி இதை ஏன் உருவாக்குச்சு அப்படின்னா, நான் மெல்ல பேசுகிற சத்தத்தை உங்கள் காதுகளில் கம்பீரமாய் தொனிக்கிறதற்கு. இதுக்கு பேர் ஒலி பெருக்கி. ஆமாதானா? ஆமே. ஐயா கையில் ஒரு டார்ச் கொண்டு வர்றாங்க பாருங்க. அந்த டார்ச்சை உருவாக்கின கம்பெனி எவரெடிக்கு நோக்கம் என்ன? அந்த டார்ச் லைட்டுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, அது இருளிலே வெளிச்சம் காட்ட. ஆனால் நம்ம சபையில் ஆதி காலத்தில் இருந்தே ஒரு ட்ரம் வச்சுருந்தோம். பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் நியூஸில் இருந்து இப்போ தான் வந்தீங்களா? எல்லாரும் இங்கே உள்ள ஆட்கள் தானே. ட்ரம்மு பார்த்துருக்கோம், நம்மளே வாசிச்சிருக்கோம். அது வாசிக்கும் போது இறங்கின மகிமையே வேற. சரி, அது வேற கதை இருக்கட்டும். கவனிங்க, அந்த ட்ரம் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் இருக்கு பாருங்க. அதுவும் மைக்கு மாதிரி தான் இருக்கும், அதுவும் டார்ச் மாதிரி தான் இருக்கும். என்ன கவனிங்க, என்ன மாதிரி ஒரு பட்டி காட்டான், இப்படி ஒரு மைக்கை பார்க்குறான், ஒரு ட்ரம்மை பார்க்குறான், ஸ்டிக்கை காணலை, கொட்டடிக்கிற கம்பை காணலை, அல்லது டார்ச் லைட்டை பார்க்குறான். அவனுக்கு உடனே கண்ணுக்கு என்ன தெரியுது? கொட்டடிக்கிற கம்பாவே தெரியுது. அடிச்சா சத்தம் வருமா? கண்டிப்பா வரும். அடிச்சா பாட்டு வருமா? கண்டிப்பா பாட்டு வரும். அல்லேலூயா. நம்மள மாதிரி ஆவிக்குரிய சபைக்கு கண்டிப்பா மைக்க வச்சு கொட்டடிச்சாலும் தேவ மகிமையும் வரும். ஆனா இந்த மைக்க உண்டாக்குனவன் பார்த்தானு வைங்களேன், என்ன அமைதியா இருக்கீங்க? ஐயோ, இதுக்கா நான் உண்டாக்குனேன்?
ஐயோ, நீ நோக்கத்தையே மாத்திட்டியே. நான் சிருஷ்டித்த நோக்கம் என்ன? இது மேன்மையாய் பயன்படுவதல்லவா? இது இருளில் வெளிச்சம் தருவதல்லவா? எதை கொண்டு எதுக்கு பயன்படுத்துற அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நேரலையில் இருக்கிற மக்கள் கவனியுங்கள். எது வெற்றி? எது வெற்றி? தேவன் மனிதனை தன் நாமத்தின் மகிமைக்காக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னோடு இருப்பார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்க, இந்த ஜனம் என் மக்களாய், என் பிள்ளைகளாய், என் சாயலின்படி இருக்கும் என்று சொல்லி இருக்க, நாம் வேறு எதையோ நோக்கமாய் கொண்டு, வேறு எதையோ வெற்றி என்று கொண்டு, வேறு எதையோ தெய்வம் என்று கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் தோற்று போகிறது இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செழிப்பில் இருக்கிறேன், நான் வெற்றியில் இருக்கிறேனா? இல்லை. நல்ல கல்வியில் இருக்கிறேன், நல்ல பதவியில் இருக்கிறேன், தேசத்தின் செல்வாக்கில் இருக்கிறேன், அதனால் நான் ஜெயித்தவனா? இல்லை. நீங்கள் உங்களை சிருஷ்டித்த, உங்களை உருவாக்கின, உங்களுக்காக ஜீவன் கொடுத்து மீட்டெடுத்த கிறிஸ்துவோடு இல்லாத வரைக்கும் நீங்கள் ஜெயத்தின் பாதையில் இல்லை. ஆமென். எது ஜெயத்தின் பாதை இந்த ஆட்டுக்கு? மேய்ப்பனோடு இருப்பது. எது ஜெயத்தின் பாதை இந்த ஆட்டுக்கு? மேய்ப்பனின் பிரசன்னத்தில் இருப்பது. பின்னாடி இருக்கிற ஐயா ஒரு ஆமீன் சொல்லுங்களே. இந்த சத்தியத்திற்கு ஒத்துக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தோற்று போய் நிற்கிற சில ஆடுகளுக்கு, சில மனிதர்களுக்கு, சில தேவ மக்களுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பின் சத்தம், ஜெயத்துக்கு திரும்பு. ஹல்லேலூயா. சில அந்நிய உறவுகள் நம்மை கவனம் சிதற வைத்திருக்கிறது. தேவ சித்தம் அறியாத சில ஆலோசனைகள் நம்மை கவனச்சிதைவுக்குள் வைத்திருக்கிறது. தேவையற்ற சீர்கேடான கேளிக்கைகளும் களியாட்டுகளும் மேய்ப்பன் மீது இருந்த கவனத்தை இன்றைக்கு திருப்பி வைத்திருக்கிறது. அவசியமில்லாத உலக காரியங்களில் நாமே போய் தலையிட்டு கொண்டதால் இன்றைக்கு மேய்ப்பன் மீது இருந்த கவனம் சிதைக்கப்பட்டு தோற்று போய் நிற்கிறோம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி இரண்டாவது குறிப்புக்கு வருகிறேன். இந்த ஆடு இப்பொழுது நடுங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும்? இனி என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும்? மீண்டும் நான் ஜெயத்துக்கு திரும்புவேனா? என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உண்டா? என் வாழ்க்கையிலே மீண்டும் நான் தேவனை தரிசிப்பேனா? மீண்டும் நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பேனா? Can I move forward? Can I get the victory of the Lord? எனக்கு மீண்டும் ஒரு ஜெயம் உண்டாகுமா என்று நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் மெல்லமாய் மேய்ப்பனின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. நீ எங்கே இருக்கிறாய்? என் பிரியமான ஆடே, தோள்களில் சுமந்தேனே, இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்ற சத்தம் மெல்ல கேட்கிறது. கவனிங்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் சத்தம் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மேய்ப்பன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறார். பல நாட்களாய், பல மாதங்களாய் தேவ சத்தம் இழந்திருந்த சில தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு இந்த இரவு வேளையிலே அந்த நல் மேய்ப்பனின் சத்தம் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறது. ஜெயத்தில் இருக்க வேண்டிய என் மகனே, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மீண்டும் பக்கத்தில் வருகிறார். இந்த இரவு வேளையிலே வாலிப தம்பி மீண்டும் அவர் நெருங்கி வருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற என் தேவ ஜனமே, இந்த இயேசு உன்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. நீ அவரை தேட முடியவில்லை, நீ அவரை தேடுகிற சூழலிலும் இல்லை, நீ அவரை கண்டடையவும் முடியாது. நீ இருக்கிற இடம் அந்தகாரம், நீ இருக்கிற இடம் உளையான பள்ளம், நீ இருக்கிற இடம் ஒரு முட்புதர். சிக்குண்டு தவிக்கிற உன்னை தேடி நல்ல மேய்ப்பன் வருகிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல மேய்ப்பனை கனம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல மேய்ப்பனின் சத்தம் மீண்டும் தேவ ஜனத்திற்கு கேட்கிறது. எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஜெயத்தில் இருக்க வேண்டிய நீ தோல்விக்கு வந்த காரணம் என்ன? மீண்டும் உன்னை மந்தையில் சேர்க்க
அவர் நெருங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்களே. நடந்த சம்பவம் என்ன? வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. இயேசு அந்த உவமையை முடிக்கிற போது இப்படி சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு. அல்லேலூயா. என் அன்பு சகோதரா, தேவனை, தேவ பிரசன்னத்தை, இயேசுவினுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அவருடைய மகிமையை, அவரோடு கூட இருந்த உறவை இழந்து போய் அந்தகாரத்தில் விழுந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் நல்ல மேய்ப்பன் மீண்டும் தோள்களில் சுமக்க உங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. வெற்றிக்கு திரும்புங்கள். அந்த நல்ல மேய்ப்பனை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி என் கவனம் உம்மீது மட்டுமே இருக்க போகிறது. இந்த ஆண்டு என்னுடைய கவனத்தை உம் பக்கம் நான் திருப்ப போகிறேன். இனி என் கவனம் உம்மோடு கூட இருக்கிற தனி ஜெப நேரத்தில் இருக்கும். இனி என்னுடைய கவனம் உம்முடைய சத்தம் கேட்கிற வேத தியானத்தில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு திரும்ப அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயத்திற்கு திரும்பு. நீ இருக்கிற இடம் உன்னுடைய இடம் அல்ல. நீ இப்பொழுது சிக்கொண்டிருக்கிற பாவம், ஆமென், நீ அங்கே இருக்க தேவையில்லை. இப்பொழுது நீ கிடக்கிற உளையான சேறு நீ இருக்க வேண்டிய ஸ்தானம் அல்ல. நீ இருக்க வேண்டியது என்னோடு கூட என்று அழைக்கிற சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. இந்த அழைப்பின் சத்தம் கேட்டு இப்பொழுதே உங்கள் மனதின் ஆழத்தில், ஆண்டவரே, என் அன்பு மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, இயேசு என்னும் மெய்ப்பரே, என்னை உம் தோள்களில் வைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு சிறு ஜெபத்தை இருக்கிற இடத்தில் செய்வீர்களானால், என் அன்பு சகோதரா, நீ இருக்கிற ஸ்தானத்தை அவர் மாற்றப் போகிறார். இனி உனக்கு அந்தகாரம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. இனி உனக்கு தோல்வி இல்லை. உன் வாழ்க்கையில இனி பாவம் இல்லை. பாவத்தால் உண்டான சாபம் இல்லை. இனி உன் காதுகளிலே இந்த ஓநாய் கூட்டத்தின் சத்தம் கேட்க போவது இல்லை. இனி உன் காதுகளிலே காட்டு மிருகங்களின் சத்தம் கேட்க போவதில்லை. இனி அவர் உன்னை பட்சிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுக்க போவது இல்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் மீண்டும் என் மேய்ப்பனின் கரங்களுக்குள் வருகிறேன். அன்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஒரு 10 வினாடி கரம் தட்டி சொல்லுங்கள், நல்ல மேய்ப்பரே, திரும்பி வருகிறேன். திரும்பவும் கவனம் திரும்பட்டும் சகோதரா. வாலிப தங்கச்சி, மீண்டும் உன் கவனம் அவர் பக்கம் திரும்பட்டும். நண்பர்கள் பக்கம், தோழிகள் பக்கம், படிப்பின் பக்கம், உலக ஆசையின் பக்கம், உலகத்தின் அலங்காரம் பக்கம், ஆமீன், வேஷங்களின் பக்கம் திரும்பிவிட்ட உன் கவனம் அப்பாவின் பக்கம் திரும்பட்டும். ஜெயம் வரும். மீண்டும் உனக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்ல மேய்ப்பன் மீண்டும் ஜெயத்திற்கு அழைக்கிறார். இரண்டாவதாய் இயேசு சொன்ன உவமை காணாமல் போன வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசுக்கு ஒரு பின்னணி உண்டு. இந்த 10 வெள்ளிக்காசுகளும் ஒரு ஸ்திரீயின் கையில் இருக்கிறது. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மணமகன் தனக்கு மணமகளை நிச்சயித்துக் கொள்ளுகிற போது அந்த நிச்சய ஆராதனையிலே 10 வெள்ளிக்காசுகளை, நடுவிலே துவாரம் இருக்கிற, ஓட்டை இருக்கிற 10 வெள்ளிக்காசுகளை மணமகளிடம், மணவாட்டியிடம் கொடுப்பார். கவனி, இந்த 10 வெள்ளிக்காசுகளையும் அவள் திருமணம் ஆகிற வரை, விவாகம் நடக்கிற நாள் வரைக்கும் தன் கைகளில் பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். யூதர்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே நிச்சயம் முடித்ததிலிருந்து விவாகத்தை வைத்துவிட மாட்டார்கள். நிச்சயம் முடித்த பின்புதான் இந்த மணமகன், மணவாளன் தன் ஊருக்கு போய் தொழிலை ஆரம்பித்து மணவாட்டி இருப்பதற்கான வீட்டை ஆயத்தம் பண்ணி அவளுக்கான சகல வசதிகளையும் ஏற்பாடு செய்து அவளுக்கான பரிசுகளையும் ஆயத்தம் பண்ணின பின்புதான் விவாகம் நடக்கும். நீங்கள் அப்படியே இயேசுவுக்கும் சபைக்குமான உறவோடு கிறிஸ்து மீண்டும் மணவாட்டி சபையை தேடி வரப்போகிற அந்த நல்ல அனுபவத்தோடு இதை பொருத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை தந்து நிச்சயித்து விட்டு போன நம்முடைய மணவாளன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்காக பலன்களையும் கிரீடங்களையும் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு நம்மை அழைப்பார்.
விளங்கிட்டுனா ஒரு ஆமென். சரி, இப்போ நாம இந்த கல்யாணத்துக்கு வருவோமா? மணவாளன் கொடுத்த 10 வெள்ளிக்காசுகள் மிக முக்கியம். திருமண ஆராதனை நடக்கிற போது இந்த மணவாட்டி இந்த 10 வெள்ளிக்காசுகளையும் ஒன்றாக கோர்த்து ஒரு மாலை போல் அதை உருவாக்கி தன்னுடைய நெற்றிகளிலே சூட்டிக் கொள்வாள். கண்டிப்பாய் 10 இருக்க வேண்டும். 10க்கும் 10 அர்த்தங்கள் உண்டு. இந்த 10ல் ஒன்று காணாமல் போனாலும் மணவாளன் அந்த விவாகத்தை ரத்து செய்வார். ஏன்? இந்த 10 வெள்ளிக்காசுகளை கூட பாதுகாக்க முடியாத நீ என்னுடைய ஆஸ்திகளை, என்னுடைய சந்ததியை எப்படி காப்பாற்றப் போகிறாய் என்ற கேள்வியோடு விவாகம் ரத்தாகிவிடும். அதனால ஒவ்வொரு மணவாட்டிக்கும், என்னை கவனியுங்கள், திருமணமாக போகிற ஒவ்வொரு யூத பெண்ணுக்கும் இந்த 10 காசுகள் உயிருக்கும் மேலானவை. ஆமென். அதுதான் அவ வாழ்க்கை, அதுதான் அவ எதிர்காலம். இந்த 10ஐயும் அவள் பத்திரமாய் வைத்திருக்க வேதம் சொல்கிறது ஒன்று காணாமல் போனது. லிசன், இந்த 10ம் இந்த எஜமாட்டியின் கைக்குள் இருக்கிற வரைக்கும் அது வெற்றியில் இருந்தது என்று சொல்லுவேன். அவைகள் எல்லாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறது. ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், என்னுடைய மணவாளன் வருகிற காலத்திலே இந்த மணவாட்டி எங்களையெல்லாம் தங்களுடைய நெற்றியிலே சூட்டிக் கொள்வாள் என்கிற அந்த மகா பெரிய உன்னதமான மகிமையான நாளுக்காக இந்த காசுகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆமென். கவனிங்க, இந்த மணவாட்டி மணவாளனுடைய நினைவு வருகிற போதெல்லாம் இந்த காசுகளை எடுத்து பார்த்து கொள்வது வழக்கமாய் இருந்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் ஃபோட்டோவும் இல்லை, மொபைலும் இல்லை. பார்க்கணுன்னா மணவாளன் கொடுத்த பரிசுகளை தான் பார்க்கணும். இவள் பார்த்து கொண்டு தினமும் எடுக்கிறாள்னு வைங்களேன், அனுதினமும் எடுத்து எண்ணி பார்க்கிறாள். 1 2 3 4 5. கவனிங்கள், எண்ணுகிற போது மீண்டும் அவைகளை எடுத்து அந்த அறைக்குள்ளேயே, அந்த பீரோவுக்குள்ளேயே, அந்த அலமாரிக்குள்ளேயே, அந்த பொக்கிஷத்திற்குள்ளேயே வைத்து பூட்டி விடுவாள். மீண்டும் ஒரு நாளோ 2 நாளோ கழித்து திரும்ப வருவாள். மணவாளன் நினைவு வரும்போது மீண்டும் அந்த பெட்டியை திறப்பாள். அந்த இருளுக்குள், அந்தகாரத்திற்குள் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுத்து மீண்டும் கொஞ்சம் வெளிச்சத்தில் வைத்து எண்ணுவாள், மீண்டும் பூட்டி விடுவாள். கவனியுங்கள், இந்த 10 வெள்ளிக்காசுகளில் என்மேன் ஒன்று மாத்திரம் காணாமல் போனதற்கு என்ன காரணம்? நான் இப்படி இதை தியானிக்கிற போது கொஞ்சம் கற்பனையை சேர்த்து தியானித்து அதில் இருக்கிற சத்தியத்தை வெளியே கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 10 வெள்ளிக்காசுகளில் இந்த ஒரு காசுக்கு மட்டும் உயிர் கொடுத்து பார்த்தா அது இப்படி சொல்லி இருக்கும். என்ன இவன் ஒரு நாள் எடுக்கிறா, 10 நிமிஷம் கையில வச்சிருக்கிறா, கலர் கலரா வெளிச்சமா காண்பிக்கிறா, திரும்பவும் பூட்டி எங்க வச்சிருறா? அறைக்குள்ளேயே வைக்கிறாளே, இருளுக்குள்ளேயே வைக்கிறாளே. கொஞ்சம் சுற்றி காண்பிக்கலாமே, கொஞ்சம் வேடிக்கை காண்பிக்கலாமே, கொஞ்ச நேரம் வெளியே அனுப்பலாமே, கொஞ்சம் எங்களுக்கு கலர் கலரா உலகத்தை எங்களுக்கு சுற்றி காண்பித்தால் என்னவா, எங்களையே இப்படியே அடக்கி வைக்கிறாள் என்கிற ஆதங்கம் இந்த ஒரு வெள்ளிக்காசுக்கு. என்னை கவனிங்கள், இந்த வெள்ளிக்காசு நான் எவ்வளவு மேன்மையான கையில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டது. இந்த வெள்ளிக்காசு நான் எவ்வளவு மேன்மையான நோக்கத்தை, ஜெயத்தை எதிர்பார்த்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டது. இந்த வெள்ளிக்காசு நான் எவ்வளவு விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள் என்பதை மறந்துவிட்டது. அதுக்கு தேவையெல்லாம் சுத்தி பார்க்கணும், அதுக்கு தேவையெல்லாம் உலகத்தை அனுபவிக்கணும், அதுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊரை சுற்றிட்டு வரணும். கவனியுங்கள், ஒரு நாள் அவள் எண்ணிக்கொண்டிருக்கிற போது இந்த வெள்ளிக்காசுகளில் ஒன்று மட்டும் அப்படி துள்ளி குதித்து ஓடி இருக்க வேண்டும். அப்படிதானே காணாம போயிருக்கணும். ஆமா, துள்ளி குதித்து ஓடுகிற போது இருந்த மகிழ்ச்சியே வேற. கவனியுங்கள், ஒரு காயினை, ஒரு நாணயத்தை, 1 ரூபாயை வெளியே விட்டு பாருங்க, அப்படியே ரூம்ல ஓடி சுற்றி 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 அது ஓடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் பயங்கர ஆட்டம். ஆடி போய் கடைசியில் விழுந்தது எங்கே? குப்பையிலும் இருளிலும். எப்படி பாஸ்டர் குப்பைன்றீங்க? அவள் வீட்டை பெருக்கினாள் என்று எழுதியிருக்கிறது. எப்படி இருள் என்று சொல்கிறேன்? அவள் விளக்கை கொளுத்தினாள் என்று எழுதியிருக்கிறது. ஆக அவள் வீட்டில் இருந்த ஒரு குப்பையிலே, அவள் வீட்டுக்குள் இருந்த ஒரு அந்தகாரத்திலே இந்த காயின், இந்த காசு இப்பொழுது விழுந்து கிடக்கிறது. காரணம் என்ன?
ஜெயத்தில் இருந்த இந்த வெள்ளிக்காசு, ஆமென், மேன்மையான தரிசனம் உள்ள இந்த வெள்ளிக்காசு, பெரிய நோக்கத்திற்காகவே இந்த மனவாட்டியின் கையில் இருந்த வெள்ளிக்காசு இன்றைக்கு தோற்று போய் தனக்கு சம்பந்தம் இல்லாத இருளில், தான் இருக்கக்கூடாத குப்பையில், தன்னுடைய மதிப்புக்கு சம்பந்தம் இல்லாத உறவில் விழுந்து கிடக்க காரணம் அடக்கம் இல்லாமை. தோற்று போய் நிற்க இரண்டாவது காரணம் என்ன? அடக்கம் இல்லாமை. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடக்கி வைப்பதை, அடங்கி இருப்பதை இந்த வெள்ளிக்காசு அடிமைத்தனம் என்று நினைத்து விட்டது. கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, நாமும் கூட இன்றைக்கு தோல்வியின் பாதையில் இருக்க வேண்டிய ஸ்தானம் விட்டு, அடைந்திருக்க வேண்டிய மேன்மையை விட்டு, மடைந்திருக்க வேண்டிய மகிமையை விட்டு, இன்றைக்கு இருக்கக்கூடாத, தகுதியில்லாத ஒரு சுற்றுப்புறத்தில் விழுந்து கிடக்க காரணம் என்ன? அவருடைய வார்த்தைக்கும், அவருடைய கரத்திற்கும், அவர் தந்த தலைமைக்கும், அவர் தந்த தாய்க்கும், அவர் தந்த தகப்பனுக்கும் அடங்கி இருக்க மனமில்லாமை. ஆமென். முடிவு என்ன? வேதம் சொல்லுகிறது, இருள், குப்பை. தேவனுடைய கையில் வெளிச்சமாய் இருந்திருக்க வேண்டிய நீ, தேவனுடைய கையில் மகிமையாய் இருந்திருக்க வேண்டிய நீ, தேவனுடைய கையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்க வேண்டிய நீ, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதாரண சூழ்நிலையில் மகிமை இழந்து, வெளிச்சம் இழந்து, மதிப்பிழந்து கிடக்க காரணம் அடக்கமில்லாமை. அல்லேலூயா. அவருடைய வசனத்திற்கு அடங்கவில்லை, அவர் தந்த தலைமைக்கு அடங்கவில்லை, தாய் தகப்பன் போட்ட அந்த கட்டளைக்கு அடங்கவில்லை, வீட்டிலே இருந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளுக்கு அடங்கவில்லை. சுதந்திரம் தேடினோம், கொஞ்சம் சுற்றி பார்க்க விரும்பினோம், மற்றவர்களைப் போல வாழ விரும்பினோம், குறித்த காலத்திற்கு முன்பே வெளிச்சம் தேடினோம், குறித்த காலத்திற்கு முன்பே விடுதலையாக விரும்பினோம். முடிவு சம்பந்தம் இல்லாத இடத்திலே. கணம் பெற்ற பாத்திரம் சகோதரா நீங்கள், கணம் பெற்ற காசு நீங்கள். தேவன் உங்களுக்கு தந்திருந்த மதிப்பு வேறு, தேவன் உங்களுக்கு தந்திருந்த விலை வேறு, தேவன் உங்களுக்கு தந்திருந்த ஸ்தானம் வேறு. ஆனால் அடங்கி இருப்பதை அலட்சியம் செய்ததால் இன்று இருக்கிற இடம் சகிக்க முடியாத இடம். என்னை கவனிங்கள், விழுந்து கிடந்த பிறகுதான் இந்த வெள்ளிக்காசுக்கு புத்தி வந்திருக்கும். ஐயோ, நான் மீண்டும் அந்த ஸ்தானத்திற்கு வர விரும்புகிறேன். ஐயோ, மீண்டும் என் எஜமாட்டியின் கைக்கு வந்தால் நன்றாயிருக்குமே, மீண்டும் அந்த மக்களோடு இணைந்தால் நன்றாயிருக்குமே, அந்த மகிமைக்கு திரும்பினால் நன்றாயிருக்குமே. இப்போ நான் இருக்கிற இடம் குப்பை, நானோ விலையேற பெற்றவன், நானோ பரிசுத்தமானவன், நானோ பரிசுத்தாவி பெற்றவன், நானோ இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். இருக்கிற இடம் சரியில்லையே, என் காதுல விழுகிற சத்தங்கள் வித்தியாசமா இருக்குது, என்னோடு பழகுகிற மக்கள் ஐயோ சகிக்க கூடாதவளாய் இருக்கிறார்களே. எங்கே இருந்து விழுந்தாய்? ஏன் விழுந்தாய்? அடக்கம் இல்லாமை. ஆமே, இன்றைக்கு இந்த வெள்ளிக்காசு தோற்று போய் நிற்கிறது. ஆமே, என் அன்பு சகோதரா, நீங்கள் தேவன் தந்த சபைக்கு அடங்கி இருப்பதால், தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருப்பதால், வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உனக்கு தந்த உன்னுடைய பெற்றோருக்கு நீ அடங்கி இருப்பதால், தேவன் தந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு அடங்கி இருப்பதால் உங்கள் மதிப்பு குறைவதில்லை. உண்மையில் உங்கள் விலை இன்னும் அதிகமாகிறது, உங்கள் மேன்மை இன்னும் அதிகமாகிறது, உங்கள் தரிசனம் இன்னும் அதிகமாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 43:4 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை கனமானவனாய் வைத்திருக்கிறேன், உனக்கு நான் ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நீ இருப்பது ஒரு குப்பையிலா, இருப்பது இப்பொழுது தூசியிலா, இருப்பது இப்பொழுது ஒரு இருளான பாதையிலா? ஏன் தோற்று போனாய்? அடங்கி இருக்க மனம் இல்லாமல். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த முதல் நாள் கன்வென்ஷனிலே இழந்த நிலையை நினைத்து, இழந்த கிருபையை நினைத்து, இழந்த தேவ உறவை நினைத்து, இழந்து போன தேவ பக்தியை நினைத்து, இழந்து போன தரிசனத்தை நினைத்து, இழந்து போன ஜெயத்தை நினைத்து, இனி அவ்வளவுதான்,
நான் இனி எழும்ப முடியாது, நான் ரொம்ப தூரத்தில் விழுந்திருக்கிறேன், மிகப்பெரிய அந்தகாரத்தில் இருக்கிறேன், மிகப்பெரிய குப்பை குழியில் இருக்கிறேன், இனியெல்லாம் மீண்டும் அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்கிற ஒரு குற்ற மனசாட்சியோடு நீங்கள் வந்திருக்க, பொல்லாத சாத்தானும் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் உங்கள் பக்கத்தில் நின்று, உண்மை, இனி நீ மீண்டும் அவரை நேசிக்க முடியாது, இனி நீ மீண்டும் மகிமை அடைய மாட்டாய், இனி நீ மீண்டும் அவர் உறவுக்கு வரமாட்டாய், இனி நீ மீண்டும் அவரோடு கூட நீ நிற்கப் போவதில்லை, அவர் உன்னை நினைச்சு துக்கப்படுகிறார், அவரை நீ காயப்படுத்திட்ட என்கிற பொய்களை சொல்லுவானானால், தேவன் சொல்லுகிற சத்தியத்தை நற்செய்தியாய் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இருளுக்குள் இருந்து, குப்பையில் இருந்து தவித்து கொண்டிருந்த இந்த வெள்ளிக்காசின் கண்களிலே திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது, ஒரு விளக்கு கொளுத்தப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் அந்தகாரம், திடீர்னு பார்த்தா ஒரு விளக்கின் ஒளி, எங்கிருந்தோ வருகிற ஒரு வெளிச்சம். இந்த இரவு வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உனக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லிருங்களேன். நம்பர் 2, வெளிச்சம் தான் வந்திருக்கிறது என்று பார்த்தால் இப்பொழுது ஒரு துடைப்பத்தின் சத்தமும் கேட்கிறது. அந்த எஜமாட்டி பெருக்கத் தொடங்குகிறாள். இந்த சத்தம் கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், ஆவியானவர் உங்களை இன்றைக்கு வெளியே எடுக்கும்படி ஒரு துடைப்பத்தோடு, தம்முடைய வசனத்தோடு, தம்முடைய வெளிச்சத்தோடு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் விழுந்து கிடந்த தோல்வியில், இதுவரைக்கும் நீங்கள் விழுந்து கிடந்த அவமானத்தில், இதுவரைக்கும் நீங்கள் விழுந்து கிடந்த அசுத்தத்தில் இனி இருக்க போவது இல்லை. அவர் உங்களை ஜாக்கிரதையாய் தேட வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஸ்வீப்பிங் நடக்குது. ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த இரவில் கர்த்தர் சிலரை துடைத்து வெளியே எடுக்கிறார். இங்க கவனிங்க. சிலர் சொல்றோம், ஆண்டவரே நான் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க, நான் அந்தகாரத்தில் விழுந்துட்டேன், ஏன் அந்தகாரத்தை வெளிச்சமா மாற்றுங்க, குப்பையில விழுந்திருக்கிறேன், இந்த குப்பையை ஆண்டவரே எனக்கு சுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்தை நான் மாற்ற போவதில்லை, உன்னை அந்த இடத்திலிருந்து மாற்ற போகிறேன். அல்லேலூயா சொல்லிருங்களே. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். நீங்கள் மீண்டும் அவர் கரத்தில் வரப்போகிறீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மீண்டும் அவர் மகிமைக்குள் வரப்போகிறீர்கள். நீங்கள் மீண்டும் ஜெயத்திற்கு திரும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. கீழே விழுந்து விட்டதாலேயே சகோதரா, பாவத்தில் விழுந்து விட்டதாலேயே சகோதரி, மீண்டும் மீண்டும் தவறு செய்து விட்டதாலேயே, அடங்க மறுத்து விட்டதாலேயே, அடக்கம் இல்லாமையால் ஆமென் வெளிச்சம் இழந்து விட்டதாலேயே எல்லாம் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. இரண்டாம் தருணம் தருகிற ஒரு நல்ல தகப்பன், இரண்டாம் தருணம் தருகிற ஒரு நல்ல தெய்வம் இந்த இரவிலே உன்னை தேடி வருகிறார். If you are willing, உனக்கு விருப்பம் உண்டென்றால் ஓ மனதிலே, ஆண்டவரே நான் இழந்த அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்கு மீண்டும் வேண்டும், நான் இழந்த அந்த கிருபை எனக்கு மீண்டும் வேண்டும், மீண்டும் அந்த ஜெயம் எனக்கு வேண்டும், மீண்டும் உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும், மீண்டும் உம்முடைய கைக்குள் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர் உங்களை கையில் எடுக்க தயாராய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கையை உயர்த்தி உரலேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாய் கடைசியாய் நாம் வாசிக்கவில்லை, தெரியும் என்பதால் 11 முதல் 32 வரைக்கும் தோற்று போனதற்கான மூன்றாவது காரணத்தை அடுத்த உவமையிலே நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் ஆஸ்திகளை பிரித்து எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் அவைகளை எல்லாம் விற்று அந்த பணத்தோடு போனவன் வேசிகளிடத்திலும் கேளிக்கைகளிடத்திலும் குடியிலிடத்திலும் போதையினிடத்திலும் பணத்தை செலவழித்து ஒன்றுமில்லாமல் போய் பஞ்சம் வந்தபோது பன்றி மேய்க்கும் ஒரு மனிதனாய் மாறினான். ஆமென். இவன் இதற்கு பிறந்தவனா? இவன் தோற்று போய் இன்றைக்கு பன்றி மேய்த்து கிடக்கிறானே, தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப தயாராயிருக்கிறானே, இவன் பிறந்த நோக்கம் என்ன? இவனை பிறப்பித்தவர் இவன் மீது வைத்த தரிசனம் தான் என்ன?
இவனை ஜெனிப்பித்த அந்த தகப்பன் அவனை குறித்து வைத்திருந்த மனநிலை என்ன? உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொன்னவர், அங்கேயே பேரிட்டு அழைத்தவர், இந்த மகன் மீது மாபெரும் உன்னத நோக்கம், என்னை போலவே அதிகாரமுள்ளவனாயிருப்பாய் என்றல்லவா அவனை வளர்த்து வந்தார். ஒரு ஆமே, நீ என் சாயலப்பா, என் வித்து உனக்குள் இருக்கிறது, என் டிஎன்ஏ உனக்குள் இருக்கிறது, என் சுவாசம் உனக்குள் இருக்கிறது, என் ரத்தம் உனக்குள் இருக்கிறது, என் ஆவியே உனக்குள் இருக்கிறது என்று சொல்லி அதிகாரமுள்ளவனாய் வைத்திருந்தாரே. ஆனால் இன்றைக்கு அவன் நிலை என்ன? எல்லாம் விற்று போய் தின்பதற்கு தவிடுமில்லாமல் யூதர்கள் அசுத்தமாய் எண்ணுகிற பன்றியையும் மேய்ப்பேன் என்று சொல்லி ஒரு புறஜாதியானிடம் அடிமையாய் வேலைக்கு சேர்ந்து அங்கே இருந்து சொல்லுகிற வார்த்தை, பசியினால் சாகுறேன். இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேசத்தின் ஜனங்களே, நேரலையில் இருக்கிற மக்களே, நம்முடைய தகப்பன் தமது சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். அவருடைய நாசியின் சுவாசத்தால் நமக்கு ஜீவன் தந்தவர். ஆமென் சொல்லுங்களே. நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவர், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பெய்ய பண்ணுகிறவர். தன் ஜனம் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், எபிரேயர்கள், இவர்கள் வேற்று மதத்தினர் என்று பிரித்து பாராமல் தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் இன்றளவும் ஆகாரமும் ஜீவனும் தருகிற சற்குண தேவன் அவர். ஆமென் சொல்லுங்களே. அந்த மனிதன் பாவம் செய்த போது அவனுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி, இவரை விசுவாசித்தால் போதும், இவருடைய தியாகத்தை, சிலுவை மரணத்தை நம்பினாலே நீ ரட்சிக்கப்படுவாய் என்கிற ஒரு எளிமையான ரட்சிப்பை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தகப்பன். அல்லேலூயா. இன்றைக்கும் எப்பொழுது வருவான் என்று காத்திருக்கிற தகப்பன், தன் கூலிக்காரருக்கும் கூட பூர்த்தியாய் உணவு கொடுக்கிற தகப்பன், துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் மன்னித்துவிட்டு அவன் வருகைக்கு காத்திருக்கிற அன்பு தகப்பன், அவன் செய்த பாவங்களை நினையாமல், அவன் தன் சாயல் அல்லவா, அவன் தன் இரத்தம் அல்லவா, அவன் தன் ஜீவனில் பிறந்தவன் அல்லவா, தன் வித்து அல்லவா என்பதால் அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் திரும்பி வரட்டும் என்று காத்திருக்கிற தகப்பன் வீட்டிலே காத்து கொண்டிருக்க, இவன் வாயிலிருந்து வர்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நானோ பசியினால் சாகிறேன். இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே உன்னையும் என்னையும் ரட்சிக்க, உனக்கும் எனக்கும் நல்வாழ்வு தர, நம்முடைய பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் வியாதிகளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் நிந்தைக்கும் பரிகாரமாய் தன் குமாரனை அனுப்பி இவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்வான் என்று காத்திருக்கிற நல்ல தகப்பன் இருக்க, நீ ஏன் பாவத்தில் சாக வேண்டும்? நீ ஏன் வியாதியில் மரிக்க வேண்டும்? நீ ஏன் முன்னோர் செய்த சாபக்கட்டுகளால் இன்றும் சிக்குண்டு கிடக்க வேண்டும்? இன்றைக்கும் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் நரகத்தையே நடுக்க வைக்க நீ ஏன் பிசாசுகளின் கையில் கொடுமையை சகிக்க வேண்டும்? அல்லேலூயா. தகப்பன் இன்றும் மன்னிக்க காத்திருக்கிறார். தகப்பன் இன்றும் சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறார். தகப்பன் இன்றும் அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறார். இந்த சத்தம் கேட்கிறவர்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலேயே தங்கள் உள்ளத்தில் இருந்து மாத்திரம், ஆண்டவரே, என் காதில் கேட்கிற இந்த சத்தம் உண்மை என்றால் இப்பொழுதே என் உள்ளத்தை உமக்கு தருகிறேன். நீர் என்னை படைத்தவர், நீர் எனக்காகவும் குமாரனை தந்தவர், உம்முடைய சிலுவையின் இரத்தத்தை நான் நம்புகிறேன்னு சொல்ற ஒரே நிமிடத்திலே உனக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தருவதற்கு நான் அறிவிக்கிற இந்த பரம தகப்பன் உண்மையும் நீதியும் உள்ளவர். அல்லேலூயா. இத்தனை நன்மையான தகப்பன், பரிசுத்தத்தை விரும்புகிற தகப்பன் காத்து கொண்டிருக்க, பசியினால் சாகுமளவு தோற்று போய் நிற்பதற்கு மூன்றாவது காரணம் துணிகரம். துணிகரம். தன் தகப்பன் தன்னை செல்ல பிள்ளையாய் வளர்த்து வரும்போது, தன் தகப்பன் தனக்காகவே ஆஸ்திகளை உருவாக்கி வைத்திருக்கிற போது, அதிகாரத்தை கற்றுத்தந்து
ஆளுகையை கற்றுத்தந்து குறிப்பிட்ட காலம் வரும்போது உனக்கும் நான் இது போன்ற ராஜ்யத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கும் போது என்னோடு கூட நீங்களும் சிங்காசனத்தில் அமர்வீர்கள் என்கிற தீர்க்க தரிசனங்களை தந்திருக்கிற போது இந்த குமாரனுக்குள் திடீரென்று எழும்பியது துணிகரம். இந்த தகப்பனுடைய ஆஸ்திகளை விற்கிற துணிகரம். தன்னுடையதல்ல, அவர் தந்தது கிருபையால். ஆனாலும் அவைகளை அலட்சியம் செய்கிற துணிகரம், அவைகளை விற்று போடுகிற துணிகரம், அவைகளை எடுத்துக்கொண்டு உலக வாழ்க்கைக்குள் போய்விடுகிற துணிகரம், தகப்பனை விட்டு பிரிகிற துணிகரம், தகப்பன் பிரசன்னத்தை விட்டு வெளியேறுகிற துணிகரம், தகப்பனுக்கு விரோதமாய் நாவு திறக்கிற துணிகரம், தன் வீட்டையே தான் வளர்ந்த சபையையே பழித்து பேசுகிற துணிகரம், தனக்கு சம்பந்தம் இல்லாத துன்மார்க்க நண்பர்களோடு தன்னுடைய நட்பை பகிர்ந்து கொள்ளுகிற துணிகரம், தனக்கு தேவன் தந்த தகப்பன் தந்த கிருபைகளை அயலானிடத்தில் விற்று போடுகிற துணிகரம், தகப்பன் பரிசுத்தத்தை கற்பித்திருக்க வேசித்தன வாழ்க்கை வாழ்கிற துணிகரம், எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டாலும் திரும்பி வருவதற்கு மனமில்லாத துணிகரம், தகப்பனே என்னை மன்னியும் என்று கேட்பதற்கு வாயில்லாத துணிகரம், பன்றி தின்கும் தவிடை தின்பேன் ஆனால் திரும்பி போக மாட்டேன் என்கிற ஒரு துணிகரம். ஆமே, பசியினால் சாகிறேன் ஆனாலும் மனம் திரும்ப உணர்வில்லாத துணிகரம். சொல்லிக்கொண்டே போவேன். குறைவுபட்டாலும், தரம் தாழ்ந்து வாழ்ந்தாலும், அந்நியரோடு உறவாடினாலும், அயலான் என்னை பழித்தாலும், அவன் நிந்தித்தாலும், நீ எல்லாம் கிறிஸ்தவனா, நீ எல்லாம் கடவுள் பிள்ளை என்று சொல்லாதே. அப்படி சொன்னா கூட கொஞ்சம் கூட உரைக்கல. துணிகரம், துணிகரமான நடக்கை, துணிகரமான தீர்மானம், துணிகரமான முடிவு, துணிகரமான பேச்சு, துணிகரமான பார்வை, துணிகரமான சிந்தை இன்றைக்கு அவனை தோற்று போனவனாய் நிற்க வைத்திருக்கிறது. பயமில்லை, தகப்பனை குறித்த நடுக்கமில்லை. ஆமே, தகப்பன் மீது கனமில்லை, தகப்பன் மீது மதிப்பில்லை. அவர் தந்த கிருபையின் விலை தெரியவில்லை, அவர் தந்த ஆஸ்திகளின் விலை தெரியவில்லை. தனக்காக அவர் பட்ட பாடுகளும் சிந்திய இரத்தமும் அவனுக்கு புரியவில்லை. துணிகரம். இன்னைக்கும் தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தோல்விக்கான மூன்றாவது காரணத்தை காண்பிக்கிறார். நாமும் தெய்வ பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து துணிகரமாய் உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட ஆரம்பித்து, துணிகரமாய் வார்த்தைகளை விட ஆரம்பித்து, துணிகரமாய் தேவையற்ற பார்வைகளில் வீடியோக்களில் அமர ஆரம்பித்து, துணிகரமாய் வீட்டுக்குள்ளே உலகத்தின் பாஷைகளை பேச ஆரம்பித்து, துணிகரமாய் அந்நியரோடு உறவாட ஆரம்பித்தபடியினால் நமக்கு எவ்வளவேனும் பொருத்தமில்லாத ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். சகோதரா, உங்களில் அநேகர் இன்றைக்கு இருக்கிற இடம் உங்களுடையது அல்ல. உங்களுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஸ்தானத்தில் நீங்கள் உறவோடு இருக்கிறீர்கள். சகோதரி, இன்றைக்கு உன்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற உறவு அது உனக்கு என்று தரப்பட்டது அல்ல. நீ உன் தரத்தை குறைத்துக் கொண்டு அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறாய். ஆமே, தகப்பனின் பார்வையிலே அது மரணத்திற்கு சமம். தகப்பன் தன் மூத்த குமாரனிடத்தில் சொன்னார், இதோ என் இளைய மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். எப்பையா மரித்தான்? எப்போ அவன் துணிகரப்பட்டு என் சமூகத்தை இழந்தானோ. இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு டெத். அது மரணத்திற்கு சமம். தேவ பிரசன்னத்தை இழப்பதை போல ஒரு வேதனையான அனுபவம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு வேறொன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். காயின் பரிதவித்தான், என்னை உம் சமூகத்தில் இருந்து தள்ளுகிறீரே, எங்கே போவே? சங்கீதம் 51 தாவீது ராஜா பரிதவிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் எடுத்து விடாதிரும், அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அது மரணத்திற்கு சமம். ஆனால் இந்த இளைய குமாரன் மரித்த போனவனாய், காணப்படாமல் போனவனாய், தொலைந்து போனவனாய் தூர தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார். He was failed. தோற்று போனவன். ஆனால் ஒரு நற்செய்தியை
இன்றைக்கும் அப்படி தோற்று போய் துணிகரமான நடக்கையால், துணிகரமான முடிவுகளால், துணிகரமான நாவின் அறிக்கைகளால், துணிகரமான பேச்சுக்களால் தோற்று நிற்கிற இளைய குமாரர்களுக்கு நற்செய்தி ஒன்றை சொல்லட்டும். உங்கள் தகப்பன் இன்றும் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லணுமே. அவர் இன்றும் உங்களை வெறுத்து விடவில்லை. அவர் இன்னும் உங்களை தள்ளிவிடவில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய கரங்கள், பரம தகப்பனின் கரங்கள் உங்களுக்காக விரித்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நீங்கள் வருகிற பாதையிலேயே இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். அவருடைய கண்கள் உங்களையே தேடிக்கொண்டிருக்கிறது. சகோதரி, வாலிப தம்பி, அவருடைய இருதயம் உன்மீதே நோக்கமாய் இருக்கிறது. என் பிள்ளைக்கு புத்தி தெரியாதா? என் பிள்ளை துணிகரத்தை விட மாட்டானா? அவன் இருக்கிற அசுத்தத்தை விட்டு எழும்ப மாட்டானா? இந்த பண்டி கூட்டத்தை விட்டு பிரிய மாட்டானா? இவனை அடிமைப்படுத்துகிற இந்த ஜனத்தை விட்டு இவன் வெளியே வர மாட்டானா? இவன் வந்தால் போதுமே, இவனுக்கு திரும்பவும் மன்னிப்பை தருவேனே, திரும்பவும் இவன் கைகளுக்கு மோதிரம் தருவேனே, இவனுக்கு மீண்டும் வஸ்திரங்களை உடுப்பேனே, மீண்டும் இவன் இழந்த ஸ்தானத்தில் வைப்பேனே என்று காத்திருக்கிற ஒரு அன்பு தகப்பன் இந்த இரவிலே உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா. ஹல்லேலூயா. நான் ஒரு சவால் விடுகிறேன் சகோதரா. ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறேன் பாஸ்டர். முன்பிருந்த அந்த நேசம் இல்லை, முன்பிருந்த தேவ பிரசன்னம் இல்லை. முன்னாடி நான் ஜெபிக்க அமர்ந்தாலே அவர் மகிமையை பார்ப்பேன். இப்போ கடமைக்கு வருகிறேன், கடமைக்கு துதிக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சடங்காச்சாரமாய் போய்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்கள் மனதிலேயே சொல்லிக்கொண்டு தோல்வியோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வந்து பாருங்கள், தகப்பன் வைத்திருக்கும் மேன்மைகளை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். திரும்பி வந்து பாருங்கள், அவர் வீடு பூர்த்தியாய் நிரம்பி கிடக்கிறது. வந்து பாருங்கள், அவர் போஜன பதார்த்தங்களோடு உன் பசியை தீர்க்க காத்திருக்கிறார். வந்து பாருங்கள், அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை மீண்டும் உனக்கு தரிப்பிக்க தயாராயிருக்கிறார். வந்து பாருங்கள், ஆவிக்குரிய அதிகாரமா முத்திரை மோதிரத்தோடு தகப்பன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நடன களிப்பும் கீத வாத்தியமும் உனக்காக தயாராயிருக்கும் போது நீ ஏன் பசியால் சாக வேண்டும்? ஓ ரபா காத்து ரபா இந்த இடத்துல நான் ஆவியிலே உணர்கிறேன், பரிசுத்த தேவ தூதர்கள் அவருடைய கூலிக்காரர்களாய், அவருடைய பணிவிடைக்காரர்களாய் உன்னை வரவேற்க தயாராயிருக்கிறார்கள். இந்த சத்தம் கேட்கிற யாராயிருந்தாலும், எங்கே இருந்தாலும், அப்பா இதோ வருகிறேன்னு மட்டும் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம், புத்தி தெளிந்த சத்தம், மனம் திரும்பின சத்தம் இந்த இரவு கேட்கும் என்றால் உனக்கு பணிவிடை செய்ய, உன்னை வரவேற்க, உன் மீது மீண்டும் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்த இதோ தேவனுடைய பரிசுத்த சேனை, தூதர்களின் கூட்டம் தயாராயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நீயும் நானும் மட்டுமில்லை சகோதரி, நான் ஆவியிலே பார்த்து சொல்லுகிறேன், அநேக தேவ தூதர்கள் நீதியின் சால்வைகளோடு இந்த வளாகத்தை நிரப்பி இருக்கிறார்கள். யார் திரும்பி வருகிறார்கள்? யாருக்கு போஜன பதார்த்தம் தேவை? யாருக்கு ஒரு காமேன் கொளுத்த கன்று தேவை? யார் கைகளுக்கு மதுரங்கள் தேவை? யாருக்கு மீண்டும் பாதரட்சைகள் தேவை? இதோ உன்னை தகப்பன் வீடு அழைக்கிறது. திரும்பி வா, ஜெயத்துக்கு திரும்பு, ஜெயத்துக்கு திரும்பு, ஜெயத்துக்கு திரும்பு. நடன களிப்பு உனக்காக காத்திருக்க, நடுக்கத்தோடு நீ வாழ்வது என்ன? குறைவில்லாத தகப்பன் வீடு உனக்கு திறந்திருக்க குற்ற மனசாட்சியோடு இருப்பது என்ன? இப்பொழுது நான் எழுந்து என் தகப்பனிடம் போவேன். எத்தனை பேர் அப்படி எழும்ப விரும்புறீங்க? ஆண்டவருடைய அன்பு பெருகி கொண்டே இருக்கிறது. இப்போதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, போதும் இந்த தோல்வியின் பாதை, போதும் இந்த தோல்வியின் பாதை. நான் வெற்றிக்கு திரும்புகிறேன், நான் ஜெயத்துக்கு திரும்புகிறேன். இந்த சத்தத்தை வெளிப்புறங்களிலிருந்து கேட்கிற தேவ ஜனத்துக்கு சொல்லுவேன், இந்த தகப்பன் உன்னை அழைக்கிறார். எங்களை அழைத்தவர், எங்களை மார்போடு அணைத்தவர், எங்கள் பாவங்களை கழுவி நீதியால் எங்களை அலங்கரித்தவர், எங்கள் கைகளிலே சத்துருவின் மீது அதிகாரத்தின் மோதிரம் தந்தவர், நீதியாய் வாழ்கிற வாழ்க்கையை தந்தவர், நடன களிப்போடு எங்களை வாழ வைத்தவர் உங்களையும் அழைக்கிறார். புத்தி தெளியுமானால் திரும்பி வா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து பார் சகோதரா, வந்து பார், அந்த வீட்டுக்கு வந்து பார். நீ விட்டு போன வீட்டுக்கு வந்து பார். நீ விட்டு போன தேவ மகிமைக்கு திரும்ப வந்து பார். நீ விட்டு போன தேவனுடைய அந்த ஆதி அன்புக்கு திரும்ப வந்து பார். அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த நாள் நீ அனுபவிக்க முடியும். இந்த வருடம் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ அதே கம்பீரத்தோடு, நானும் தேவகுமாரன் என்கிற அதிகாரத்தோடு நீயும் ஜெயமெடுக்க முடியும். எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. ஹல்லேலூயா. வந்து பார், அவருடையதெல்லாம் உன்னுடையதாய் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் கைகளில் இருப்பதெல்லாம் யாருக்கு? அவர் வைத்திருக்கிற சமாதானம் யாருக்கு? அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பு யாருக்கு? அவர் கிரயம் செலுத்தி பெற்றுக்கொண்ட வரங்கள் யாருக்கு? அவர் கிரயம் செலுத்தி அனுப்பி தந்த பரிசுத்தாவி யாருக்கு? அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை யாருக்கு? அங்கே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற உன்னதமான ஸ்தானங்கள் யாருக்கு? இதோ உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே, அது உன் பேரில் எழுதப்பட்டிருக்கிறது. திரும்பி வா. வெற்றிக்கு திரும்புவோமா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ தோற்று போனதற்கு 3 காரணம்தான். நான் உனக்கு ஒருபோதும் தோல்வியை வாக்கு பண்ணவில்லையே. நான் ஒருபோதும் உனக்கு தோல்வியை தருவேன் என்று சொல்லவில்லையே. நான் ஒருபோதும் பொல்லாங்கினால் தோல்வியினால் உன்னை சோதிக்கிறவர் அல்ல. எப்பொழுதும் உனக்கு ஜெயம்தானே, எல்லா இடங்களிலும் வெற்றிதானே. ஏன் தோற்று போனாய்? 1, உன் கவனம் சிதறிவிட்டது. 2, நீ என் கைக்குள் அடங்க மறுத்து போனாய். 3, துணிகரமாய் முடிவுகளை எடுத்தாய். இன்னைக்கு இந்த 3ஐயும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி என் கவனம் உம்மீதே இருக்கட்டும். பணம் பெருகினாலும், பலம் பெருகினாலும், ஐஸ்வர்யம் வந்தாலும், அதிகாரம் வந்தாலும், செல்வாக்கு பெருகினாலும், சொந்த பந்தங்கள் சூழ நின்றாலும், என் பார்வை இயேசு மீது மட்டுமே. ஆமே. இனி என்னவானாலும் உம் கைக்குள், நீர் தந்த ஆவிக்குரிய தகப்பனின் கைக்குள், நீர் தந்த தாய் தகப்பனின் கைக்குள், நீர் சொன்ன கட்டளைகளுக்குள் நான் அடங்கி இருப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு உன்னை ஜெயத்திற்குள் தூக்கிவிடும். துணிகரம் போதும். புத்தி தெளிந்து விட்டது. தகப்பனே, நான் செய்தது உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பெரிய பாவம். இதோ என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று வருவாயானால் அவர் உன்னை மீண்டும் அந்த வெற்றியின் ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். ஆமென்.